காவிரியில் உரிய நீர் திறக்க மேலாண்மை ஆணையத்தை வலியுறுத்தியுள்ளதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை நாட அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு நாள்தோறும் 1 டிஎம்சி நீரை கர்நாடகா திறக்க வேண்டும் என காவிரி ஒழுங்காற்றுக் குழு உத்தரவிட்டது. ஆனால் இதனை ஏற்க மறுத்த கர்நாடக அரசு நாள்தோறும் வினாடிக்கு 8000 கன அடி நீர் மட்டுமே திறக்க முடியும் என கூறி வருகிறது. கர்நாடக அரசின் முடிவுக்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் கர்நாடக அரசை கண்டித்து பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில் காவிரி விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. துரைமுருகன் தலைமையில் கூட்டம் திட்டமிடப்பட்டிருந்ததால் முதலமைச்சர் இதில் பங்கேற்பாரா என்ற கேள்வி இருந்து வந்தது. இந்த நிலையில் இக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் கலந்து கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் கூட்டத்தில் அதிமுக, காங்கிரஸ், விசிக, பாமக, பாஜக உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற கட்சிகளின் பிரதிநிதிகள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இறுதியாக பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கும் சூழலில் கர்நாடக அரசு தண்ணீர் தர மறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். இந்த ஆண்டில் தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கக்கூடிய சூழலிலும் கர்நாடக அரசு இவ்வாறு நடந்து கொள்வதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ந்து பேசிய அவர் காவிரியில் உரிய நீர் பெறுவது தொடர்பாக தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை நாடி சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் உறுதி கூறினார். காவிரி நடுவர்மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாடு பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படி மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இக்கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது. அத்துடன் காவிரியில் உரிய நீர் திறக்காத கர்நாடகாவிற்கு அனைத்துக் கட்சி கூட்டம் சார்பில் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர்கள் இவ்விவகாரம் தொடர்பாக தங்களது கருத்துக்களையும் தெரிவித்தனர். முழுமையாக எல்லா தீர்ப்பும் வந்துருச்சு. உடனடியாக நீரை பெறுவதற்கு இன்றைக்கு திமுக அரசு வலியுறுத்த வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்னைக்கு அங்கே பாராளுமன்றத்திலையும் பேசி முழுமையாக அந்த நீரை பெறுவதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தமிழ்நாடு அரசை கலந்து யோசிக்காமல் அனுமதி இல்லாமல் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாது என்று தீர்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த தீர்ப்பை ஒட்டி எப்படி அவர்கள் அங்கே அணை கட்ட முடியும்? அணை கட்டும்போது ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இவ்வளவு பாதிப்புகளுக்கு இடையிலே மீண்டும் ஒரு அணையை கட்டப்போகிறோம், அதற்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல. சகோதர நல்லிணக்கத்தை ஊறு விளைவிக்கிற, இந்திய இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்கிற, இந்திய ஒருமைப்பாட்டை குலைக்கிற செயலா கர்நாடக மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதில் பிரதமர் தலையிடுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை தெரிந்துதான் தமிழக முதலமைச்சர் இதுபோன்ற ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசு கரார் காட்டி வரும் நிலையில் விரைவில் இதற்கு தீர்வு காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.